குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராக்கப். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லோக்கல் கவர்மெண்ட்ஸ் அதை பத்தி பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டூ டைப் கவர்மெண்ட்டை பத்தி பார்த்துருக்கோம், சரிங்களா? அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இரட்டை ஆட்சி முறை அல்லது டூ கவர்மெண்ட், டூ டயர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஏன் அப்படின்னா மிட் லெவல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அமைப்பு இருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டுவெல் சிஸ்டம், பை கேமரல் லெஜிஸ்லேச்சர்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து மூணாவது பில்லர் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது பில்லரை வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? லோக்கல் கவர்மெண்ட் மூணாவது பில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ ரொம்பவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்னு கூட, சரிங்களா? ஏன் அப்படின்னா நம்மளோட இந்திய அரசியலமைப்புல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லோக்கல் கவர்மெண்ட், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து கிடையாது, சரிங்களா? ஏன் அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராம ஆட்சி முறை, கிராம சுயாட்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பு உருவாக்கும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாயத்து ராஜுக்கும் பஞ்சாயத்து ராஜ் முறையை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியினுடைய தீவிர ஆதரவாளர்கள், சரிங்களா? காந்தியினுடைய தீவிர ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, சரிங்களா? காந்தியினுடைய காந்தி சப்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா காந்தியினுடைய அம்பேத்கர் இருக்காங்க, அம்பேத்கர் இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு டிபேட் ஒன்று வந்து உருவாகுது, காந்தியினுடைய ஆதரவாளர்களுக்கும் அம்பேத்கருக்கும் இடையே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு டிபேட் வந்து உருவாகுது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்புல இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை வந்து வைக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ காந்தியடிகள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா கிராம சுயாட்சி தான் வேணும், ஏன்னா இந்தியா வந்து கிராமங்கள்ல தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து கிராம சுயாட்சி வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்றாங்க, சரிங்களா? ஸோ அம்பேத்கர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா கிராமம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் சாதிய வெறியினுடைய பிறப்பிடம். ஸோ தீண்டாமையினுடைய பிறப்பிடம் தான் சாதி. ஸோ நகரமயமாதல்ல மட்டும்தான் நம்மளுடைய வாழ்வு வந்து மேம்படும். அது மட்டும் இல்லாம கலாச்சாரம் எல்லாமே வந்து நகரமயமாதல்ல தான் வந்து டெவலப் ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த கிராம சுயராஜ்யத்துக்கு நம்ம இடம் அளிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து சொல்றாங்க, சரிங்களா? ஸோ வேற வழியே இல்லாம ரெண்டு பேரையும் வந்து சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக டிபிஎஸ்பியில, சரிங்களா? ஸோ டிபிஎஸ்பியில ஆர்டிகல் 40 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதியை வந்து கொண்டு வராங்க, ஆர்டிகல் 40. அந்த விதி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கிராம சுயராஜ்யத்தை முன்னேற்றுவதற்காக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஸோ டிபிஎஸ்பி அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அது வந்து ஜஸ்ட் ஒரு அறிவுறுத்தல்கள், ஐடியா மட்டும்தான். நீங்க வந்து கேட்ட கேட்டா நல்லா இருக்கும், கேட்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது டிபிஎஸ்பி அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ வேற வழி இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் 40ல டிபிஎஸ்பியை வந்து இன்செர்ட் பண்றாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷனை பொறுத்த அளவுக்கு வந்து பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற நிலைமை, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லோக்கல் கவர்னன்ஸ், இந்த பஞ்சாயத்து ராஜ் அல்லது லோக்கல் கவர்னன்ஸ், கிராம சுயாட்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வடிவம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும், சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா நம்மளோட நாடு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ மக்களாட்சி முறையில இருக்கோம். ஆனா மக்களாட்சி முறைக்கு வர்றதுக்கு முன்னாடி மன்னராட்சி முறையிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நாட்டுல இந்த சின்ன சின்ன மாகாணங்கள்ல வந்து என்ன இருந்திருக்கு அப்படின்னா இந்த லோக்கல் கவர்மெண்ட், கிராம சுயாட்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இருந்திருக்கு, சரிங்களா? ஸோ அது வந்து எப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இப்ப பார்க்கணும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ் வேலி, சரிங்களா? ஸோ சிந்து சமவெளி. ஸோ இண்டஸ் வேலி, சிந்து சமவெளி வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ் வேலிக்கு நம்ம பார்க்கணும், சரிங்களா? ஸோ இண்டஸ் வேலியில வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு மதகுரு அரசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு மதகுரு அரசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங் ஒரு சிலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா சொல்லிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நகர கட்டமைப்பு எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒழுங்கா இருக்கு. ஆர்கிடெக்சர் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா ரெகுலேஷன் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா செங்கல் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெகுலேட்டபிளா இருக்கு, சரிங்களா? ஸோ அதனால வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அங்க ஒரு கவர்மெண்ட் இருந்திருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? ஆனா இப்போ வரைக்கும் வந்து அங்க கவர்மெண்ட் இருந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, சரிங்களா? ஆனா நம்ம அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம், வந்து என்ன அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்திருக்கணும். அந்த கவர்மெண்ட் தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கான அவங்களுக்கான அந்த சட்டங்கள், கொள்கைகள் எல்லாத்தையும் வந்து அந்த அமைப்பு தான் வந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அசீவ் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி, ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வச்சு தள்ளி வந்தோம் அப்படின்னா வேதிக் பீரியட் வருது, சரிங்களா? வேத காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியட் வருது, சரிங்களா? ஸோ இந்த வேத காலத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஆரம்ப கால கிராம சுயாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்லி இந்த வேத காலத்துல தான் உருவாச்சு. ஸோ இயர்லி லோக்கல் கவுன்சில்ஸ் வந்து இங்கே தான் உருவாச்சு அப்படின்னா குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சபா மற்றும் சமிதி, ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா
இந்த கிராம ஊராட்சி அலகுகள் தான். ஸோ கிராம அளவிலான ஒரு உள்ளாட்சி அமைப்பு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சபா மற்றும் சமிதி அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மெடிவல் பீரியட் வந்துடலாம். மெடிவல் பீரியட் மீன்ஸ் இடைக்காலம். ஸோ அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா முகால் பீரியட். ஸோ முகால் பீரியட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராம தலைவர் வந்து முக்காடம் அப்படின்னு இருந்திருக்காரு. சரிங்களா? கிராம தலைவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்காடம் அப்படின்னு இருந்திருக்காரு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் வந்திருக்காங்க. ஸோ பிரிட்டிஷனுடைய பீரியட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான ஒன்று நடந்திருக்கும். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா லார்ட் மேயோ ரெசல்யூஷன் மேயோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிப்பன் ரிப்பன் பிரபு ரிப்பன் லார்ட் லிப்பனுடைய ரெசல்யூஷன். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எயிட்டிஸ்ல வந்து நடந்திருக்கும். சரிங்களா? எயிட்டீன்ஸ்ல வந்து நடந்திருக்கும். சரிங்களா? இது வந்து பிரிட்டிஷனுடைய பீரியட்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1947ல இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்குது. 1950ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நமக்கான இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் ஆகுது. சரிங்களா? ஆனா 1993 வரைக்கும் சரிங்களா? ஸோ 1993 வரைக்கும் நமக்குன்னு சொல்லிட்டு அந்த கிராம பஞ்சாயத்து அப்படிங்கிற இது வந்து நமக்கு இல்லை. சரிங்களா? 93ல இருக்க 93க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 73rd மற்றும் 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமா நமக்கு வந்து இந்த உள்ளாட்சி கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உருவாகுது. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எவால்யூஷன் ஆஃப் லோக்கல் கவர்னன்ஸ் இன் இந்தியா. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் கவர்னன்ஸை பற்றி நம்ம படிக்க வேண்டியது. ஸோ அதுதான் நாங்கள் வந்து சொல்லியிருக்கேன். வேதிக் பீரியட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சபா சமிதி மற்றும் விதலா ஸோ அப்படின்ற ஒரு அமைப்புகளை இருந்துச்சு. சரிங்களா? ஸோ சபா சமிதி மற்றும் விதலா அப்படிங்கிற அமைப்புகள் விடாத அப்படிங்கிற தமிழ்ல வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஸோ விடாத அப்படிங்கிற அமைப்புகள் இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராமாயணம். ஸோ ராமாயணத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்னன்ஸ். ஸோ நகரங்கள் வந்து பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. நகரங்களை வந்து பூர் அப்படின்னும் வில்லேஜஸ் கிராமங்களை வந்து ஜனபதம் ஜன்பத் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதே வந்து பார்த்தோம்னா மகாபாரதத்துல மகாபாரதத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராமம் வில்லேஜ். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தசபம், அதாவது 10 வில்லேஜஸ் சேர்ந்தது ஒரு தசபம். ஸோ அடுத்து வந்து 20 வில்லேஜஸ் சேர்ந்தது ஒரு வின்சிய அதிபதி. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சத்கிராம் அத்தியாக்ஷா மற்றும் சத்கிராம் பதி. ஸோ எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராமங்களுடைய கவுண்ட். சரிங்களா? கிராமங்களோட கவுண்ட்டை வச்சு அவங்களுக்கு வந்து என்ன இருந்திருக்கு அப்படின்னா போஸ்டிங்ஸ் வந்து இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ராமாயணம் மகாபாரத காலம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மௌரியர்கள் காலம் வருது. ஸோ மௌரியன் எம்பையர் வந்து வருது. ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருப்பார். யார் அப்படின்னா கௌடில்யர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா கௌடில்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ கௌடில்யா அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா அர்த்த சாஸ்திரா அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு. சரிங்களா? ஸோ அந்த நூல்ல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பூர் அண்டர் நாகரிக். ஸோ பூர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராமப்புறம், நாகரிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நகர்ப்புறம். சரிங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராமப்புறம் அதிகார பரவலாக்கம் வந்து டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னா அதிகார பரவலாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதிகார பரவலாக்கம் அந்த காலம் மௌரியன் காலத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கௌடில்யர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அர்த்தசாஸ்திரம் அப்படிங்கிற தன்னுடைய நூல்ல வந்து சொல்றாரு. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் விட நம்ம வந்து தமிழ்நாடு ஓரியண்டா பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இது அப்படின்னா இந்த குடவோலை சிஸ்டம். சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டுல காஞ்சிபுரம். சரிங்களா? காஞ்சிபுரத்துல உச்சிரமேரூர் கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டு இருக்கு. சரிங்களா? உச்சிரமேரூர் கல்வெட்டு. ஸோ காஞ்சிபுரத்துல இருக்கு. ஸோ இதனுடைய இது வந்து யாருடைய கல்வெட்டு அப்படின்னா முதலாம் பராந்தக சோழன். ஸோ முதலாம் பராந்தக சோழனுடைய கல்வெட்டு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த உத்திரமேரூர் கல்வெட்டு. ஸோ இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து எதை பத்தி பேசுது அப்படின்னா குடவோலை சிஸ்டம், அதாவது குடவோலை முறை அப்படின்னு ஒரு முறையை பத்தி பேசுது. சரிங்களா? ஸோ அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராம தலைவர்கள் இந்த குடவோலை சிஸ்டம் முறையில தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தி பேசுறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குடவோலை சிஸ்டம் அல்லது உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இடைக்காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இடைக்காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நடந்ததுதான் இந்த கிராம குடவோலை சிஸ்டம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கிராம தலைவர் வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா அந்த கிராம தலைவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் போட்டியிடுறாங்களோ அவங்க எல்லாரையும் பேரை வந்து குலுக்கி போட்டு ஒரு பாத்திரத்துல வந்து அவங்களோட பேரை வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுல வந்து ஏதாவது ஒரு குழந்தைய கூப்பிட்டு அந்த சீட்டை வந்து எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து யார் பேர் வருதோ அவங்க தான் வந்து வின்னர், அவங்க தான் வந்து கிராம தலைவர் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த கிராம தலைவருக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து நிறைய எலிஜிபிலிட்டி வச்சிருப்பாங்க, டெஸ்ட் தகுதி வச்சிருப்பாங்க. வேதங்கள் வேதிக்கு வந்து வேதாசலத்தையும் வந்து நல்லா படிச்சிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட அளவு சொத்து இருந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாம் இருந்திருக்கு. ஸோ எல்லாத்தையும் பாஸ் ஆகி அந்த குடவோலை சிஸ்டத்துக்கு அவங்க குடவோலை இதுலயும் வந்து அவங்க சிஸ்டம் வந்துருச்சு அப்படின்னா
அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க தான் வந்து கிராமத்தினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடவோலை சிஸ்டத்தை பத்தி உச்சிரமேரூர் கல்வெட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய உச்சிரமேரூர் கல்வெட்டுல வந்து போட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மெடிவல் பீரியட். ஸோ இடைக்காலத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா டெல்லி சுல்தானட். ஸோ அந்த டெல்லி சுல்தானட் பீரியட்ல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்காடம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ முக்காடம் அப்படிங்கிறது நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் கவனிச்சுட்டு இருந்தவங்க முக்காடம். டேக்ஸ் வரி வசூல் பண்ணவங்க பட்வாரி. சௌத்ரி அப்படிங்கிறவங்க இந்த ரெசல்யூஷன் தீர்மானத்தை கொடுக்குறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா தீர்வு கொடுக்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சௌத்ரி அப்படின்வாங்க சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் இந்த டெல்லி சுல்தான் ஃபாலோ பண்ணது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் முகலாயர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க சரிங்களா. டெல்லி சுல்தான் ஃபாலோ பண்ணது மேக்ஸிமம் முகால்ஸும் வந்து ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ முகால்ஸுக்கு அப்புறம் வந்தது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷும். பிரிட்டிஷுமே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா முகால்ஸோட மேக்ஸிமம் அதுதான் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க சரிங்களா. ஸோ இந்த லோக்கல் கவர்மெண்ட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராம சுயாட்சியை பத்தி பிரிட்டிஷனுடைய பீரியட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கும் சரிங்களா. ஸோ ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா லார்ட் மேயோவுடைய ஒரு ரெசல்யூஷன், லார்ட் மேயோவின் தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க சரிங்களா. மேயோவின் தீர்மானம், மேயோ தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1870 1870 வந்து வந்தது. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா மேயோ தீர்மானத்துல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆஹ் நிதி சார்ந்த அதிகார பரவலாக்கம் வேணும். ஸோ கிராமங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராமங்களுக்கு நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த வரி விதிப்பு அதிகாரத்தை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேயோவினுடைய தீர்மானம், மேயோடைய ரெசல்யூஷன் வந்து மேயோ சொல்யூஷன் வந்து சொல்லுது. ஸோ மேயோ ரெசல்யூஷன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கிராமங்களுக்கு ஸோ லோக்கல் கவர்மெண்ட்ஸ் லோக்கல் வரிகளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வரி வசூலிக்கிற அதிகாரத்தை தரணும். அது மூலமா அவங்களுக்கு நிதி சார்ந்த அதிகாரமயமாக்கல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேயோவினுடைய தீர்மானம் வந்து சொல்லுது சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிப்பன் தீர்மானம். ஸோ லார்ட் ரிப்பனுடைய தீர்மானம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா 1882. ஸோ ரிப்பனுடைய தீர்மானம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேக்னா கர்த்தா ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது உள்ளாட்சிகளின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. யாருடைய தீர்மானத்தை அப்படின்னா இந்த ரிப்பன் பிரபுவின் தீர்மானம் சரிங்களா. ரிப்பனுடைய தீர்மானத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளாட்சி அமைப்புகளின் மகாசாசனம் சரிங்களா. உள்ளாட்சி அமைப்புகளின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்பன் குரூப் தீர்மானத்தை சொல்லுவாங்க. ஸோ இது மூலம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கிராம ரீதியா கிராமங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 2/3 உறுப்பினர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் பண்ணப்படுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து நான் அபிஷியல் சேர்பர்சன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து நான் அபிஷியல் சேர்பர்சன்ஸையும் பிளஸ் அபிஷியல் சேர்பர்சன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 2/3% வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்பன் ரெசல்யூஷன் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராயல் கமிஷன். ஸோ ராயல் கமிஷன் ஆன் டீசென்ட்ரலைசேஷன் வந்து எப்போ ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு 1907 வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஸோ 1907 வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அது தலைமை வந்து யார் அப்படின்னா ஹபோஸ். ஸோ சிஹெச் ஹபோஸ் அப்படிங்கிறவர் தான். ஸோ இவருமே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத்தை நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராயல் கமிஷன் ஃபார் டீசென்ட்ரலைசேஷன் வந்து சொல்லுது சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மாண்டேகு செம்ஃபோர்டு ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் 1919. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் டு த டொமைன் ஆஃப் த ப்ராவின்சஸ். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருடைய கட்டுப்பாட்டில் வருது அப்படின்னா நம்மளுடைய சிஎம் உடைய கட்டுப்பாட்டில். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாண்டேகு செம்ஃபோர்டு ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து 2 டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருவாங்க சரிங்களா. ஸோ அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இரட்டை அரசாங்கம் டூவல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் இருப்பார், கவர்னர் இருப்பார் சரிங்களா. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் சிஎம் அண்ட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க சரிங்களா. சிஓஎம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட்ஸுங்களா. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவிலான ஒரு ஒரு என்ன சொல்றது முக்கியமான துறைகள்லாம் இருக்காது. இந்த மாதிரி வில்லேஜ் பஞ்சாயத்து, கல்வி, இடஒதுக்கீடு இந்த மாதிரியான சின்ன சின்ன துறைகள் தான் இருக்கும். இந்த கவர்னர் பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிதி அதிகாரம், கவர்னர் பக்கம் நிதியும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ராணுவம் இந்த மாதிரியான பெரிய துறைகள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்னர் கிட்ட இருக்கும் சரிங்களா. ஸோ ஒரு 1919 1919 வந்த வான்டேகு செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட்ல இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட், அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நிர்வாக நம்மளுடைய முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு வருது சரிங்களா. இதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து 1950க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நமக்கு வந்து முன்னேற்றம் வந்துட்டே இருக்கு சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கிரானாலஜிக்கல் ஆர்டர் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து என்னன்னு நான் சொல்றேன் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1950 நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எனக்ட் ஆயிருச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகிள் 40ங்கிற ஒரே ஒரு ஆர்டிகிள் மட்டும் தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா
நம்மளுடைய இந்த கிராம பஞ்சாயத்தை பத்தி பேசுது. சரிங்களா? So அதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிராம பஞ்சாயத்துகளை மேம்படுத்துவதற்கு அரசானது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் இருக்கும் அந்த ஆர்டிக்கல். ஆர்டிகல் 40 வந்து என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் ஷுட் டேக் ஸ்டெப்ஸ் டு எம்பசைஸ் தி லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிகல் 40 வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இந்த சமயத்துல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் ஒண்ணு வந்து அறிமுகப்படுத்துறாங்க. சரிங்களா? கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கீம் ஒண்ணு வந்து கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னா, கம்யூனி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சிடிபி, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சிடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஒண்ணு வந்து கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ அது வந்து எதுக்காக இந்த ஸ்கீம் அப்படின்னா, ஸோ எதுக்காக வந்து இந்த ஸ்கீம் அப்படின்னா, ஆம், மக்கள் கிராம அளவுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய பொருளாதார ரீதியா அவங்களுடைய சமூகங்களை முன்னேற்றுவதற்காகவும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு பிளஸ் வந்து பொருளாதார ரீதியா அவங்க முன்னேற்றுவதற்காக முக்கிய நோக்கமா வச்சுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சமூக மேம்பாட்டு திட்டத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? So இதனுடைய அறிக்கை இதனுடைய ஐடியா வந்து யாருடையது அப்படின்னா, அல்பர்ட் மேயர்ஸ் எத்வா. அல்பர்ட் மேயர் சர்வா அப்படின்னு அவருடைய ஐடியா வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த சமயத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கமிட்டி ஒன்று வந்து ஃபார்ம் பண்றாங்க 1957. ஸோ எதுக்காக என்ன கமிட்டி அப்படின்னா, பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. சரிங்களா? ஸோ 1957, அதுக்கு முன்னாடி 1952ல கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதை ஆராயறதுக்காக தான். ஸோ கிட்டத்தட்ட என்னன்னா, நம்ம வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை எஸ்டாப்ளிஷ் பண்ணி 5 இயர்ஸ் ஆயிருக்கு. இந்த 5 இயர்ஸ்ல அதனுடைய தாக்கம், அதனுடைய எஃபெக்ட் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்றதுக்காக தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரிங்களா? சரி, இந்த மேத்தா கமிட்டி தான் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, ஆஹ் அதிகாரத்தன்மை வந்து வெளிப்படையா இல்ல. அது மட்டும் இல்லாம மக்களினுடைய பங்கேற்பும் வந்து ரொம்ப குறைவா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தன்னுடைய அடிப்படையில வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம தன்னுடைய ரிப்போர்ட்ல வந்து இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனை ஒரு 3 டயர் சிஸ்டம் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து இன்ட்ரடியூஸ் சொல்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து எங்க உருவாக்கப்பட்டது அப்படின்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் நாகூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அக்டோபர் 2, 1959ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. சரிங்களா? சரி, வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமிட்டி. இந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மேக்னா கர்த்தா ஆஃப் இந்தியன் உள்ளாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம மகாசாசனம் அப்படின்னு இதைத்தான் இந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டை தான் சொல்லுவாங்க. சுதந்திர இந்தியாவின் ஆஹ் உள்ளாட்சி அமைப்புகளின் மகாசாசனம் எது அப்படின்னா, இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டை தான் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் இன்னொரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்றாங்க. அசோக் மேத்தா கமிட்டி. சரிங்களா? 1977ல அசோக் மேத்தா கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, மறுபடியும் பஞ்சாயத்து ராஜ் பத்தி ஸ்டடி பண்றதுக்காக தான். சரிங்களா? ஸோ இந்த கமிட்டி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, 2 டயர் மாடல். ஸோ நம்ம வந்து பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வந்து ஒரு 3 டயர் மாடல் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலாக அசோக் மேத்தா கமிட்டி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 2 டயர் கமிட்டியை வந்து நம்ம இது பண்ணுவோம். அது வந்து என்ன அப்படின்னா, ஜில்லா பரிஷத் மண்டல் பஞ்சாயத்து. ஆக்சுவலா இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 கமிட்டி சொல்லியிருந்திருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஜில்லா பஞ்சாயத், அதாவது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மண்டல பஞ்சாயத், மண்டல். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராம பஞ்சாயத்து. சரிங்களா? அதாவது மாவட்ட பஞ்சாயத்து, ஒன்று ஒன்றிய பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து. தமிழ்ல வந்து ஜில்லா, மாவட்டம், மண்டலம் அப்படின்னு 3 சொல்லுவாங்க. சரிங்களா? கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு 3 சொல்லுவாங்க. தமிழ்ல இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜில்லா, அதாவது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, மண்டல் அப்படின்னா இன்டர்மீடியட் பஞ்சாயத்து, அடுத்து வந்து கிராம பஞ்சாயத்து. ஸோ இந்த 3 இது வந்து பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டில இருந்து அசோக் மேத்தா கமிட்டி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கிராம பஞ்சாயத்துங்கிறது வேணாம். அதுக்கு பதிலா நம்ம வந்து இந்த ஜில்லா பரிஷத், அப்புறம் மண்டல் பஞ்சாயத்து. ஸோ இந்த 2 மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அசோக் மேத்தா கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இதுல வந்து அதாவது பஞ்சாயத்துக்கும் தனியா எலெக்ஷன் வைக்கணும். ஸோ எலெக்ஷன் அப்படிங்கிறத விட அரசியல் கட்சிகளும் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். உள்ளாட்சி தேர்தல்கள்னு அரசியல் கட்சிகளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன கமிட்டி வந்து எது அப்படின்னா, இந்த அசோக் மேத்தா கமிட்டி. ஆக்சுவலா இந்த கமிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம டீடைல்டா பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? உங்களுக்கு வந்து ஒரு கிரானலாஜிக்கல் ஆர்டர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ 1985ல மறுபடியும் ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்றாங்க. என்ன கமிட்டி அப்படின்னா, ஜிவிகே ராவ் கமிட்டி 1985. சரிங்களா? ஸோ இந்த கமிட்டி தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்றாங்க. அது வந்து என்ன அப்படின்னா, கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ், அதாவது வேரற்ற புற்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்ன கமிட்டி வந்து எந்த கமிட்டி அப்படின்னா, இந்த ஜிவிகே ராவ் கமிட்டி. சரிங்களா? ஸோ வேரற்ற புற்கள் மீன்ஸ் கிராமங்கள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்கள். சரிங்களா? புற்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய மத்திய மாநில அரசுகள். சரிங்களா?
ஸோ வேறற்ற பொருட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா மத்திய மாநில அரசுகள் கிராம அளவுல எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதுவுமே பேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாம பேருக்குன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிவிகே ராம் கமிட்டி 1985 வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கமிட்டி வந்து அந்த கமிட்டியோட முக்கியமான ரெக்கமெண்டேஷன் வந்து என்ன அப்படின்னா முதன்மை திட்ட அமைப்பாக மாவட்டங்கள் ஸோ டிஸ்ட்ரிக்ட்ஸ் மேக் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் அஸ் த பிரைமரி பிளானிங் யூனிட். ஸோ மாவட்டங்கள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதன்மை முதன்மை திட்டமிடல் யூனிட்கள் அதாவது திட்டமிடக்கூடிய மையங்களாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு 1985 ஜிவிகே ராவ் கமிட்டி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 1986 எல்எம் சிங்கவி கமிட்டி வந்து சொல்றாங்க. ஸோ எல்எம் சிங்கவி கமிட்டி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த கமிட்டி தான் வந்து என்ன சொல்லுதுன்னா கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும். ஸோ இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியல் அமைப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து யாரு அப்படின்னா இந்த எல்எம் சிங்கவி கமிட்டி. ஒவ்வொரு கமிட்டியும் ஒவ்வொரு மேட்டருக்கு வந்து ரொம்ப முக்கியமான கமிட்டி சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி ஒரு 3 டயர் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் உருவாக்கணும்னு சொன்னாங்க 1957. 1977 அசோக் மேத்தா கமிட்டி வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். பொலிட்டிக்கல் பார்ட்டி மீன்ஸ் அரசியல் கட்சிகளினுடைய பங்கேற்பு இருக்கணும். 2 டயர் கவர்மெண்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஜிவிகே ராவ் கமிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் வித்தவுட் ரோட்ஸ் அதாவது வேறற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் மாவட்டம் என்பது முதன்மை திட்டமிடல் மையமா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. 1986 வந்து எல்எம் சிங்வி கமிட்டி வந்து அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்கணும். நம்மளுடைய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1986 எல்எம் சிங்வி கமிட்டி வந்து சொல்லிருக்கீங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது 1988 துங்கோன் கமிட்டி மற்றும் காட்கில் கமிட்டி ரெண்டுமே வந்து ஒரே இயர் தான் கொண்டு வந்தாங்க. 1988 தான் கொண்டு வந்தாங்க சரிங்களா. துங்கோன் மற்றும் காட்கில் கமிட்டி துங்கோன் மற்றும் காட்கில் கமிட்டி 1988. ஸோ இதுவுமே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சு கொடுத்துருந்தாங்க சரிங்களா. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேஜரான கமிட்டிஸ் 1 2 3 4 5 6 கமிட்டிஸ் சரிங்களா. ஸோ இந்த 2 டாபிக் அதாவது இப்போ படிக்க போற இந்த லோக்கல் கவர்மெண்ட்ஸ் டாபிக் இருந்தாலும் சரி நெக்ஸ்ட் வரப்போற இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் டாபிக் இருந்தாலும் சரி ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கமிட்டிஸ் தான் படிப்பீங்க. ஸோ அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்காம கமிட்டிஸ் வந்து படிங்க சரிங்களா. ஸோ 1957 பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, 1977 அசோக் மேத்தா கமிட்டி, 1985 ஜிவிகே ராவ் கமிட்டி, 1986 எல்எம் சிங்வி, 87 காட்கில் மற்றும் துங்கோன் மற்றும் காட்கில் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இந்த இத்தனை கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 1992 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அது வந்து 2 அமெண்ட்மெண்ட் ஆக்சுவலா 73rd அண்ட் 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 சரிங்களா. சட்டம் கொண்டு வந்தது 1993 ஆனா சட்ட திருத்தம் கொண்டு வந்தது 1992 சரிங்களா. 73rd அண்ட் 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 சரிங்களா. ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்போதைய பிரதமர் வந்து பிரதம மந்திரி வந்து யாரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் PV நரசிம்மராவ் தான் வந்து அப்போதைய முதலமைச்சர் பிரதமரா இருக்காரு. ஸோ அவருடைய இதன் அடிப்படையில தான் பார்ட் 9 அண்ட் 9A 11th ஷெடியூல் அண்ட் 12th ஷெடியூல் ஸோ இதெல்லாம் வந்து உருவாக்கப்பட்டது வந்து யாருடைய எந்த சட்ட திருத்தம் அப்படின்னா 73rd அண்ட் 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சரிங்களா. ஸோ இதுல இந்த பார்ட் 9 அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராம பஞ்சாயத்துக்கு சரிங்களா. இந்த பார்ட் 9 11th ஷெடியூலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராம பஞ்சாயத்துகளுக்கு சரிங்களா. ஸோ பார்ட் 9 அண்ட் 11th ஷெடியூல் வந்து கிராம பஞ்சாயத்துகளுக்கு. ஆனா இதே இது பார்ட் 9A 12th ஷெடியூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நகர் பஞ்சாயத்து சரிங்களா. நகர்பாலிகா அப்படின்னு சொல்லுவாங்க. நகர் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய chronological ஆர்டர் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து டீட்டெயில்டா வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த 73rd அண்ட் 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதை பத்தி பார்க்கணும் சரிங்களா. ஸோ 73rd அண்ட் 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து ஒரு விதி வந்து இந்திய அரசியலமைப்புல மிக நீளமான விதி அப்படின்னா இது ஆர்டிகல் 243 தான் சரிங்களா. ஆர்டிகல் 243 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலயே வந்து மிக நீளமான ஒரு விதி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஏன் அப்படின்னா அந்த விதி கிட்டத்தட்ட 243 ஆரம்பிச்சு 243 ZG வரைக்கும் போகும் சரிங்களா. ரொம்ப மிகப்பெரிய விதியா இருக்கும். ஸோ நம்ம வந்து தெளிவா வந்து பின்னாடி பார்ப்போம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பத்தி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் 1957 பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, 1977 அசோக் மேத்தா கமிட்டி. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 1985 ஜிவிகே ராவ் கமிட்டி, 1986 எல்எம் சிங்வி கமிட்டி, 1988 துங்கோன் மற்றும் காட்கில் கமிட்டி. ஸோ இந்த 6 வகையான கமிட்டிஸ்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் அடுத்து ஒரு இந்திய அரசியலமைப்பு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா திருத்தணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து கிராமங்களுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பை திருத்துறாங்க சரிங்களா. ஸோ அதாவது எந்த திருத்துறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 40. ஸோ ஆர்டிகல் 40 வந்து முதன்மையா வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா
முழுசா 2 பார்ட், அதாவது 2 வகையான பார்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க சரிங்களா, ஆட் பண்றாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 9, சரிங்களா. ரெண்டாவது பார்ட் 9A சரிங்களா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்ட் 9 வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராம பஞ்சாயத்து, பார்ட் 9A வந்து பார்த்தோம் அப்படின்னா நகரபாலிகா, அதாவது அர்பன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அர்பன். ஸோ அதுக்காக வந்ததுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 9A சரிங்களா. அதுவும் இல்லாம 11th ஷெடியூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிராம பஞ்சாயத்து, 12th ஷெடியூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நகர் பஞ்சாயத்து, அர்பன் பஞ்சாயத்து சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிராம பஞ்சாயத்தை பத்தி பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ கிராம பஞ்சாயத் அதை பத்தி பேசக்கூடிய அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சரிங்களா. ஸோ கிராம பஞ்சாயத்து பத்தி பேசக்கூடியது 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 சரிங்களா. நடைமுறைக்கு வந்தது 1993 சரிங்களா, ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நடைமுறைக்கு வந்தது 1993 ஏப்ரல் 24 சரிங்களா. 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 ஒரு நடைமுறைக்கு வந்தது ஏப்ரல் 24 1993 சரிங்களா. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு. அந்த ஆர்டிகல் வந்து எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா இந்த 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமா உருவாக்கப்பட்டது பார்ட் 9. அப்புறம் ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 243 to 243O வரைக்கும் வந்து நம்மளுடைய இந்த பார்ட் 9ல வந்து இருக்கு சரிங்களா. 243ல இருந்து 243O வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 16 விதிகள் இருக்கு. ஸோ இந்த 16மே முக்கியமானு கேட்டா கிடையாது. ஸோ ரொம்ப முக்கியமானது ஒரு சில விதிகள் தான் இருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டாலே போதும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் விதி வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராம சபா. ஸோ விதி 243A வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கிராம சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பை பத்தி பேசுது சரிங்களா. கிராம சபா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஸோ கிராம சபை அப்படிங்கிறது ஒரு அமைப்பு மாதிரி சரிங்களா. அதாவது எப்படின்னா இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு. ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், அதாவது நம்மளுடைய எம்எல்ஏக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருப்பாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிராம சபா அப்படிங்கிறதும். ஸோ இந்த கிராம சபால வந்து யாரு இருப்பாங்க அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட கிராமத்தினுடைய அனைத்து பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களும், அதாவது ஓட்டு அடையாள அட்டை இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிராம சபை அப்படிங்கிற அமைப்புல வந்து இருப்பாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நான் வந்து இன்னொரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கணும். அதாவது எதுக்காக அப்படின்னா பஞ்சாயத் சரிங்களா. ஸோ பஞ்சாயத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு பஞ்ச் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம்னா 5 உறுப்பினர்கள் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. இந்த பஞ்ச் அப்படிங்கிறது மீனிங் வந்து என்ன அப்படின்னா பாஞ்ச். ஸோ 5 உறுப்பினர்கள்னு அர்த்தம் சரிங்களா. அதாவது பேசிக்கான ஒரு 5 உறுப்பினர்கள் அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பஞ்சாயத் அப்படிங்கிறதுக்கான மீனிங் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் விதி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 243B. ஸோ ஆர்டிகல் 243B வந்து என்ன சொல்லுது அப்படின்னா த்ரீ டயர் ஸ்ட்ரக்சரை பத்தி பேசக்கூடியதான் வந்து ஆர்டிகல் 343B சரிங்களா. ஸோ அது என்னென்ன த்ரீ ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன். அதாவது அந்த மல்வந்தரை மேத்தா கமிட்டி சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஜில்லா பரிஷத் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து கீழே இருந்து மேலே போகணும், கிராம பஞ்சாயத்து, வில்லேஜ் லெவல்ல கிராம பஞ்சாயத்து, தாலுக் அல்லது பிளாக் லெவல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்மீடியட், அதாவது மண்டல் பஞ்சாயத்து. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜில்லா பரிஷத், டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜில்லா பரிஷத். ஸோ இந்த 3 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டிகல் 243 கீழே இருக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா. ஸோ த்ரீ டயர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து என்னென்ன எக்ஸம்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. யாருக்கு அப்படின்னா 220 lakhs பாப்புலேஷனுக்கு கம்மியா எந்த ஸ்டேட்லாம் இருக்கோ அந்த ஸ்டேட் எல்லாம் இந்த இன்டர்மீடியட் லெவலை வந்து உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா. ஸோ 20 lakhsக்கு மேல பாப்புலேஷன், ஒரு ஸ்டேட்டோட பாப்புலேஷன் 20 lakhsக்கு மேல இருக்கு அப்படின்னா அந்த மாநிலம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா த்ரீ டயர் சிஸ்டத்தை வந்து உருவாக்கணும் சரிங்களா. ஸோ இல்ல உங்களுக்கு வந்து 20 lakhsக்கு மேல பாப்புலேஷன் இருக்கு, 20 lakhsக்கு கம்மியா பாப்புலேஷன் இருந்தா அவங்க வந்து டூ டயர் சிஸ்டத்தை வந்து உருவாக்கணும். 20 lakhsக்கு மேல பாப்புலேஷன் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து த்ரீ டயர் சிஸ்டத்தை வந்து உருவாக்கணும் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் ஆர்டிகல் 243C, டைரக்ட் எலெக்ஷன் மற்றும் இன்டைரக்ட் எலெக்ஷனை பத்தி பேசக்கூடியது ஆர்டிகல் 243C. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல் மெம்பர்ஸ், இது வந்து யாரை சொல்லுவாங்க அப்படின்னா இந்த வார்டு மெம்பர், கிராமங்கள் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வார்டு மெம்பர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க சரிங்களா. வார்டு மெம்பர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாயத்து யூனியன் தலைவர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒன்றிய தலைவர் அப்படின்னா பஞ்சாயத்து தலைவர் அப்படின்வாங்க, பஞ்சாயத்து ஹெட், பஞ்சாயத்து சேர்மன் அப்படின்னு இல்லையா. ஸோ அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது கீழ்மட்ட அளவுல இருக்கக்கூடிய மக்கள், கீழ்மட்டத்தில் அளவுல இருக்கக்கூடிய வார்டு மெம்பரு, ஸோ அவங்கள கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேரடி தேர்தல் மூலமா மக்களே வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க சரிங்களா. ஆனா இந்த பஞ்சாயத்து தலைவர் அந்த மாதிரியான சேர் பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா, அதாவது இங்க வின் பண்ணியிருப்பாங்க இல்லையா வார்டு மெம்பர், ஸோ அவங்கள ஒருத்தரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சேர் பர்சன், அதாவது பஞ்சாயத்து தலைவரா
இல்ல இன்டர்மீடியட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள் இந்த அவங்களுக்குள்ளேயே வந்து தேர்ந்தெடுத்துப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் சரிங்களா. ஸோ மெம்பர்ஸ் லெவல்ல வார்டு மெம்பர், கவுன்சிலர் அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் எலெக்ஷன். சேர் பர்சன்ஸ் லைக் பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து சேர்மன், ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வேஷன் ஆர்டிகல் 243D. ஸோ ஆர்டிகல் 243D வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வேஷனை பத்தி பேசக்கூடியது. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வகையான ரிசர்வேஷன் இருக்கு சரிங்களா. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன். ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய பாப்புலேஷனை பொறுத்து சரிங்களா, அவங்களோட பாப்புலேஷனை பொறுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் இருக்கணும். ஆனா உமன்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 33.33%, அதாவது 1/3 மெஜாரிட்டி அளவு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உமன் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பஞ்சாயத்து லெவல் எலெக்ஷன்ல லோக்கல் கவர்மெண்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் சரிங்களா. 1/3 மெஜாரிட்டி 1/3 அளவு, அதாவது 33% வந்து ஒரு 100 சீட் இருக்கு அப்படின்னா அதுல 33 சீட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பெண்கள் மட்டும் தான் போட்டி போட முடியும் சரிங்களா. அதை பத்தி சொல்றதா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டிகல் 243D. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. லைக் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2016 50% மாத்திருக்கு. இந்த 33% வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 50% மாத்திருக்காங்க. எப்போன்னா 2016 சரிங்களா. முன்னாள் முதலமைச்சர் ஆஹ் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா 2016 50% வந்து மாத்தினாங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய டேர்ம் பதவி காலத்தை பத்தி பேசக்கூடியது ஆர்டிகல் 243E. ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 5 ஆண்டு கால பதவி காலம் முடியாது. ஸோ இப் சப்போஸ் நடுவுலயே கலைஞ்சிருச்சு அப்படின்னா 6 மாசத்துக்குள்ள என்ன பண்ணணும்னா தேர்தல் வச்சு ஆகணும். ஸோ 5 வருஷம் கழிச்சு 6 மாசத்துக்குள்ள தேர்தல் நடத்தணும். அவங்களுடைய பதவி காலம் 5 ஆண்டுகள்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 243E சரிங்களா. ஸோ அடுத்தது ஆர்டிகல் 243F. ஸோ அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா 21 வயசு நம்ம வந்து மினிமம் 21 வயசு ஆயிருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா மக்களவைக்கு சாரி வில்லேஜ் எலெக்ஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டிகல் 243F சரிங்களா. ஸோ இதுலயே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் தரேன் சரிங்களா. ஸோ அதாவது லாஸ்ட் நம்ம பார்த்தது தான். ஸோ லைனா வந்து எழுதணும். அதாவது எம்எல்ஏ எலெக்ஷனுக்கான குறைந்தபட்ச வயது என்ன சரிங்களா. லோக்சபா எலெக்ஷனுக்கான குறைந்தபட்ச வயது என்ன, அடுத்தது ராஜ்யசபா வயதுக்கான குறைந்தபட்ச வயது என்ன, அடுத்தது வைஸ் பிரசிடென்ட்டுக்கான குறைந்தபட்ச வயது, பிரசிடென்ட்டுக்கான குறைந்தபட்ச வயது. ஸோ எல்லாத்தையும் சொல்லுங்க. எல்லாத்தையும் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணணும் சரிங்களா. அதாவது எம்எல்ஏவுக்கான குறைந்தபட்ச வயது தகுதி என்ன, எம்பிக்கள் அதாவது லோக்சபா எம்பிக்கான குறைந்தபட்ச வயது, ராஜ்யசபா எம்பிக்கான குறைந்தபட்ச வயது, துணை குடியரசுத் தலைவருக்கான குறைந்தபட்ச வயது, குடியரசுத் தலைவருக்கான குறைந்தபட்ச வயது என்ன அப்படின்னு எல்லாரும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் மினிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 21 வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விதி 243I மற்றும் 243K ஓகேங்களா. ஸோ 243I மற்றும் 243K. ஸோ 243I மட்டும் என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷனை பத்தி பேசக்கூடியதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 243I சம்மந்தப்பட்டது சரிங்களா. ஸோ இந்த 243I வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்டேட் கவர்னர் சம்மந்தப்பட்ட ஸ்டேட் கவர்னர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷனை வந்து ஃபார்ம் பண்ணணும், ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 243I வந்து சொல்லுது சரிங்களா. ஸோ இதே இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் லெவல்லையும் சரி, சென்ட்ரல் லெவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 280. ஆர்டிகல் 280க்கு கீழே பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இதே 5 இயர்ஸ் ஒன்ஸ் ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றத வந்து ஃபார்ம் பண்ணுவார் சரிங்களா. எஃப்சி அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய பீரியட் வந்து நடந்துட்டு இருக்கு சரிங்களா. ஸோ இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸம்ஷன் அடுத்து வந்து பார்த்தோம்னா 243K. ஸோ 243K வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஸோ அதாவது இந்த லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் நடத்துறது வந்து யாருன்னா இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் சரிங்களா. ஸோ இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த லோக்கல் பாடிஸ்க்கு எலெக்ஷன்ஸ் நடத்த போகுது சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸம்ஷன் ஏரியா. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த 73வது அரசியலமைப்பு சட்டத்திற்கும் பொருந்தாது அப்படின்னா பெசா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பின்னாடி பார்ப்போம் சரிங்களா. பெசா ஆக்ட் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் அதாவது 5வது அட்டவணை பகுதி சரிங்களா. 5வது அட்டவணையில் இருக்கக்கூடிய 5th ஷெட்யூல், இந்திய அரசியலமைப்பின் 5th ஷெட்யூல் இருக்கக்கூடிய பகுதிகளை சேர்ந்த மாநிலங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தின் அந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும்
இந்த 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம் இந்த மாநிலங்கள் எல்லாம் எதுலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இது வந்து கிடையாது. சரிங்களா? நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம் ரெண்டுலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டார்ஜிலிங், கோர்கா ஹில் ஏரியா இன் வெஸ்ட் பெங்கால். ஸோ மேற்கு வங்கத்துல இந்த டார்ஜிலிங் ஏரியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகபிள் ஆகாது. நம்ம தெளிவா வந்து அது பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தினுடைய சக்சஸ் மற்றும் அதனுடைய சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ சக்சஸ்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வந்து இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சரிங்களா? மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து தாராளமா வந்து இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவங்களுடைய செல்வாக்கு அல்லது அவங்களுடைய பொருளாதார மேலாண்மை எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா மக்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண்கள். ஏன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிறைய மாநிலங்கள் 33% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 50% இடஒதுக்கீடு 2016 இருந்து நடைமுறையில் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான நிறைய இது கொடுத்ததுனால பெண்கள் வந்து இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஆக்டிவேட்டா இருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டார்கெட்டட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது வந்து கிராமப்புறங்கள் நடக்கிறதுனால அந்த ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு என்ன தேவை அப்படிங்கறத அவங்க தான் டிசைட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு மத்திய அரசு ஒரு இங்க ஒரு டெல்லியில இருந்துகிட்ட ஒரு மத்திய அரசு கன்னியாகுமரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிராமத்தை வந்து பார்க்க முடியாது. சரிங்களா? ஸோ இதே அந்த கிராமத்துல இருந்த மக்கள் இருந்தாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல அந்த கிராமத்துக்கு தேவை என்ன, அதுல வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்கதான் வந்து அதை வந்து சொல்ல முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான ஃபினான்சியல் டெவல்யூஷன் அவங்களுக்கு வந்து ஃபினான்சியல் டெவல்யூஷன் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும். சரிங்களா? அதனால அவங்களுக்கு வந்து வரி விதிக்கிற வரியை வந்து கலெக்ட் பண்ணி அவங்களே வந்து அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அதிகாரமும் அவங்ககிட்ட இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சேலஞ்சஸ் வந்து இம்பார்ட்டன்டான சேலஞ்ச் வந்து என்ன அப்படின்னா டெவல்யூஷன் இருந்தாலும் கூட அது வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு. சரிங்களா? அவங்களுக்கு வந்து ஃபண்டு கிடையாது. ஃபண்டு வந்து லிமிட்டடா தான் இருக்கு. ஃபங்க்ஷன்ஸும் கிடையாது. ஃபங்க்ஷன் ஏரியாஸும் ரொம்ப கம்மி. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சார்பாஞ்ச் பத்தி கல்ச்சர். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து பெண்கள் தான் வந்து அதிக அளவில் வந்து போட்டியிடுறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சரிங்களா? ஆனா ஒரிஜினலா வந்து நிறைய மாநிலங்கள்ல ஏன் தமிழ்நாட்டிலே ஒரு சில இடங்கள்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா பெண்களினுடைய போர்வையில சரிங்களா? இப்போ வந்து ஒரு கணவர் இருக்காரு அப்படின்னா அந்த கணவர் வந்து போட்டி போட முடியாது. ஏன்னா பெண்களுக்கு தான் எது இது சொன்னதுனால அந்த கணவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பெண்ணை வந்து எலெக்ஷன் நிக்க வச்சு வின் பண்ண வச்சுட்டு ஆனா ரியலா வந்து ஆட்சி பண்றது பூராமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? So இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஒரு டிராபேக் மாதிரி இருக்கு. சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு ஸ்டாஃபிங் டெலிபிஸ் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றாக்குறை மற்றும் பணியாளர் பற்றாக்குறை. நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பணியாளர் பற்றாக்குறையும் ஏன்னா வேலை வாய்ப்பின்மை நம்மகிட்ட அதிகமா இருக்கு. ஸோ அட் த சேம் டைம் பணியாளர் பற்றாக்குறையும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றாக்குறையும் நம்ம கிட்ட இருக்கு. சரிங்களா? ஸோ அதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய சேலஞ்சஸ் மற்றும் சக்சஸ். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கீ அச்சீவ்மெண்ட் கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் உமன்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல் லேட் பஞ்சாயத்து ஃப்ரம் ஃபீமேல் லேட் பஞ்சாயத்ஸ் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரைபல் ஏரியாஸினுடைய கவர்னன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பாதுகாக்கப்படுது. 5th ஷெட்யூல் கீழே பாதுகாக்கப்படுது. அதாவது பெசா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தனியாக படிப்போம். சரிங்களா? ஸோ மேஜர் சேலஞ்சஸ் நான் நிறைய கொடுத்துருக்கேன். ஃபண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் இது நீங்க ரீட் பண்ணாலே புரியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சார்பஞ்ச் பத்தி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெண்களினுடைய போர்வையில ஆண்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா மேஜரா வந்து நிறைய கண்ட்ரோல் பண்றாங்க அவங்களுக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேலை வாய்ப்பு கம்மியா இருக்கு. இதெல்லாம் வந்து நிறைய பண்றாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சமயத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கமிட்டி ஒன்று வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா செகண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெஃபார்ம்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ரெஃபார்ம்ஸ் கமிஷன் ஏஆர்சி அப்படின்னு அட்மினிஸ்ட்ரேஷன் ரெஃபார்ம்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன் ரெஃபார்ம்ஸ் கமிஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த கமிஷன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நிறைய வந்து ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் வந்து நிறைய சொல்லுது. சரிங்களா? ஸோ ஃபங்க்ஷனல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வில்லேஜ் லெவலில் பிளாக் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்சிடியரி மானியங்களை வந்து நம்ம வந்து நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஆர்சி கமிஷன் வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்றதுக்கு ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான அதிகாரம் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடிட் கமிட்டி அதாவது ஃபண்டை வந்து ஆடிட் பண்றதுக்கான லோக்கல் லெவல் கமிட்டி ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அதிகாரத்தெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் ஏஆர்சி கமிஷன் வந்து சொல்லியிருந்தாங்க. சரிங்களா?
ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிஸ்கல் ஃபெடரலிசம். அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிதி கூட்டமைப்பு. ஸோ நிதி சார்ந்த முறையில் அவங்க வந்து யாரையும் சார்ந்து இருக்க முடியாத மாதிரி அவங்களுக்கு வரி விதிக்கிற அதிகாரம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் ட்ரைனிங் பைப்லைன். ஸோ நிறைய மக்கள் வேலை வாய்ப்பு பெருக்கு அந்த வேலை வாய்ப்பு மூலமா நிறைய பேருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த செகண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கமிஷன் வந்து சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி ஓவரால் பார்த்துடலாம். ஸோ பார்ட் 9 சரிங்களா, அந்த 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992ல என்னென்ன உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா பார்ட் 9 அப்படிங்கிற ஒரு புது பார்ட் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. சரிங்களா, ஸோ பார்ட் 9 ஆர்டிகல்ஸ் 243ல இருந்து 243 வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிராம பஞ்சாயத்து பத்தி பேசக்கூடிய. சரிங்களா, ஆர்டிகல் 243ல இருந்து 243 வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராம பஞ்சாயத்து பத்தி பேசக்கூடியது. அது மட்டும் இல்லாம 11th ஷெடியூல்ல மொத்தம் 29 டியூட்டிஸ். ஸோ கிராம பஞ்சாயத்துக்கான பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 29 பணிகளை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து ஒதுக்கி கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992ல வந்து கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் கவர்மெண்ட் லிஸ்டட் இன் ஸ்டேட் லிஸ்ட். ஸோ நம்மளுடைய இந்த உள்ளாட்சி அரசாங்கம் அப்படிங்கிறது மத்திய மாநில உறவுகள் நம்ம 3 பட்டியல் பார்த்தோம் இல்லையா, ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ அதனால வந்து மாநில அரசாங்கம் தான் வந்து இதுல சட்டம் இயற்றுவதற்கு வந்து அதிகாரம் வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா முக்கியமான அளவுல என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ 243A கிராம சபா, 243B கிராம 3 டயர் சிஸ்டம், மண்டல பஞ்சாயத்து, ஜில்லா பரிஷத், மண்டல பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து. ஸோ அதுவும் 20 லட்சத்துக்கு மேல இருந்தா, 20 லட்சத்துக்கு கீழே இருந்தா மண்டல பஞ்சாயத்து அப்படிங்கிறது தேவையில்லை. சரிங்களா? ஸோ அடுத்தது எலெக்ஷன்ஸ், ஆர்டிகல் 243 காம்போசிஷன் அண்ட் எலெக்ஷன்ஸ். ஸோ டைரக்ட் எலெக்ஷன் வந்து யார் யாருக்கு அப்படின்னா இந்த கீழ் லெவலில் இருக்கவங்களுக்கு, கீழ் லெவலில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு கவுன்சிலருக்கு வந்து பார்த்தோம்னா டைரக்ட் எலெக்ஷன். இதே வந்து பார்த்தோம்னா பஞ்சாயத்து லெவலில் சீனியர் லெவல் லீடர்ஷிப் லெவலில் இருக்கவங்களுக்கு இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்றேன். சரிங்களா? ஸோ 243D ரிசர்வேஷன், SC/STக்கு வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய பாப்புலேஷன் ரிசர்வேஷனை பற்றி பேசிட்டு இருக்கோம். அவங்களுடைய பாப்புலேஷனை பேஸ் பண்ணி ரிசர்வேஷன் இருக்கும். இதே உமன்ஸ் அப்படின்னா 1/3, அதாவது 33% இடஒதுக்கீடு இருக்கும். இதே தமிழ்நாட்டில் வந்து நம்ம என்ன 50% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம். ஓபிசிக்கு இதுல வந்து ரிசர்வேஷன் கிடையாது. சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டியூரேஷன். ஸோ 5 இயர்ஸ் இருக்கணும். ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் 6 மந்த்ஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எலெக்ஷன் வந்து கண்டிப்பா நடத்தணும். ஸோ 243F வந்து பார்த்தோம் அப்படின்னா 21 இயர்ஸ். ஸோ மினிமம் ஏஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 21 இயர்ஸ் இருந்திருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்தது ஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா 243I ஸ்டேட் கமிஷன், ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். 243K வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஸோ ரெண்டையுமே அப்பாயின்ட் பண்றது வந்து யாரு அப்படின்னா கவர்னர் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு ஓரியன்டா இதுல என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா ஸோ 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992ல கொண்டு வந்தாங்களா. ஸோ தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இது நடைமுறைக்கு வந்தது, இந்திய அளவில் இது நடைமுறைக்கு வந்தது வந்து எப்போ அப்படின்னா ஏப்ரல் 24. சரிங்களா? ஏப்ரல் 24, 1993 வந்து இது நடைமுறைக்கு வருது. ஸோ அதனாலதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏப்ரல் 24 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா உள்ளாட்சிகள் தினம், லோக்கல் கவர்னன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஏப்ரல் 24 வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா இந்த 1992 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நடைமுறைக்கு வந்தது 1993 ஏப்ரல் 24. சரிங்களா? அதனாலதான் ஏப்ரல் 24 லோக்கல் கவர்னன்ஸ் டே, உள்ளாட்சி அரசாங்கங்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த சட்டம் வந்து 1993 வந்து கொண்டு வருதா. ஸோ இந்த சட்டத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 1 இயருக்குள்ள, அதாவது ஏப்ரல் 24 1993ல இருந்து ஏப்ரல் 23 1994 1 இயருக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா 1 இயருக்குள்ள அனைத்து மாநிலங்களும் இந்த புதிய உள்ளாட்சி அமைப்புகளை வந்து நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்திய அரசு வந்து தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வேற வழியே இல்லை, ஏன்னா இதை உருவாக்கல அப்படின்னா பஞ்சாயத்துகளுக்கான நிதி நாங்க தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்றாங்க. ஸோ அதனால தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் 1994 வந்து கொண்டு வராங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் 1994 வந்து கொண்டு வராங்க. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு எல்லாமே கொண்டு வராங்க. ஸ்டேட் கவர்னன்ஸ், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வேஷன், பெண்களுக்கான உதவிக்கேடு ஆரம்பத்தில் வந்து ஒன் தேர்டா இருக்கு. 1/3 ரிசர்வேஷன் 2016 வரைக்கும். 2016 வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 50% வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்ஸ்க்கான எலெக்ஷன் கமிஷன், ஸ்டேட்ஸ்க்கான ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா இதையுமே வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய மாநில அரசும் வந்து உருவாக்குது. சரிங்களா? ஸோ கூடுதலா வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராம் சபா மீட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று நடக்கும். சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
கிராம சபா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அனைத்து வாக்காளர்கள் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட இது வந்து கிராமத்துல மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கிராம சபால வந்து மெம்பரா இருப்பாங்க சரிங்களா. ஸோ அதன்படியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிராம சபா கூட்டம் வந்து நடக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேசிய அளவுல 4 நாள் நடக்கும் சரிங்களா. ஸோ ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 26 ரிபப்ளிக் டே, May 1 மே டே, அடுத்து வந்து August 15 இண்டிபெண்டன்ஸ் டே, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா October 2 காந்தி ஜெயந்தி. ஸோ இந்த 4 நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேசிய அளவில் இருக்க நடக்கக்கூடிய முக்கியமான நாட்கள். இந்த 4 நாள் வந்து தேசிய அளவில் வந்து கிராம சபை கூட்டங்கள் நடக்கும் சரிங்களா. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு 2 நாட்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நடக்கும். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா March 22 வேர்ல்டு வாட்டர் டே, November 1 தமிழ்நாடு டே கிடையாது, இது வந்து லோக்கல் கவர்னன்ஸ் டே. ஸோ தமிழ்நாடு டே அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா July 18. ஸோ ரீசெண்டாக ஒரு 3-4 டேஸ் முன்னாடி வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இது வந்து November 1ங்கிறது தமிழ்நாடு கிடையாது, லோக்கல் கவர்னன்ஸ் டே, உள்ளாட்சி தினங்கள். தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தினம் வந்து என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னா இந்த November 1 சரிங்களா. November 1 லோக்கல் கவர்னன்ஸ் டே, தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தினம் சரிங்களா. March 22 வேர்ல்டு வாட்டர் டே சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ எல்லாமே வந்து பார்த்தோம்னா நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சது தான் என்னென்ன கமிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி நீங்க ரீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா. ஸோ 11th ஷெடியூல்ல 29 சப்ஜெக்ட்ஸ் ஆர் 29 டியூட்டிஸ் இருக்கு யாருக்கு அப்படின்னா கிராம பஞ்சாயத்து நடைமுறைப்படுத்துறதுக்காக மொத்தம் 29 டியூட்டிஸ் 11th ஷெடியூல்ல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இது வந்து யாருக்கானது அப்படின்னா நகர்பாலிகா அல்லது நகர் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அர்பன் பஞ்சாயத்துக்காக முனிசிபாலிட்டிஸ் அல்லது அர்பன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அர்பன் பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம். ஸோ நகர்ப்புற பஞ்சாயத்துகளுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 சரிங்களா. ஸோ இது வந்து என்னைக்கு நடைமுறைக்கு வருது அப்படின்னா June 1 1993 சரிங்களா. ஸோ அது வந்து 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நடைமுறைக்கு வந்தது April 24 1993. ஸோ இது வந்து 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நடைமுறைக்கு வந்தது June 1 1993 சரிங்களா. June 1 1993. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பார்ட் இருக்கு அப்படின்னா Part 9A. ஸோ அதுக்கான 9க்கான அடுத்த Part 9A அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் பார்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆர்டிகல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய கண்டினியூட்டி. இப்போ இங்கிலீஷ்ல ஆல்பபெட்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓக்கு அப்புறம் வந்து பி வரும், OPQRST அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பபெட்ல வரும். ஸோ அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓல வந்து முடிஞ்சிருக்கு. கிராம பஞ்சாயத்தினுடைய ஆர்டிகல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓல வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதனுடைய அடுத்த லெட்டர் பி. ஸோ ஆர்டிகல் 243 P2, ஆர்டிகல் 243 வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நகர்பாலிகா அர்பன் பஞ்சாயத்து பத்தி பேசுறது. அது மட்டும் இல்லாம 12th ஷெட்யூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிராம பஞ்சாயத்து பத்தி பேசுது. ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 18 சப்ஜெக்ட்ஸ் இருக்காங்க சரிங்களா. அதுல வந்து மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 18 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு சரிங்களா. ஸோ மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 18 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இதே வந்து 11th ஷெட்யூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராம பஞ்சாயத்துக்கு 29 ஷெட்யூல்ஸ் இருக்கு சரிங்களா. ஸோ நகர்பாலிகாவினுடைய பஞ்சாயத்து. ஸோ இதுலயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர். ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 243 ஆர்டிகல் 243 வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு 3 டயர் கவர்மெண்ட் தான். இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 டயர் சிஸ்டம் தான். முனிசிபாலிட்டிஸ், நகர் பஞ்சாயத், முனிசிபல் கவுன்சில், முனிசிபல் கார்பரேஷன்ஸ். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேரூராட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ பேரூராட்சி சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நகராட்சி, மாநகராட்சி. ஸோ இது 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் வச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி. ஸோ இது 3 இருக்கிறதா வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டம் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ஸ். ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 243 ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டைரக்ட் எலெக்ஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வார்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் எலெக்ஷன் நடக்கும் சரிங்களா. மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் சரிங்களா. ஸோ 243 முனிசிபாலிட்டிஸினுடைய எலெக்ஷன் இது நடக்கும். டைரக்ட் எலெக்ஷன் வந்து பார்த்தோம்னா வார்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும் டைரக்ட் எலெக்ஷன். ஸோ முனிசிபல் கார்பரேஷன், முனிசிபல் இருக்கக்கூடிய தலைவர், முனிசிபாலிட்டி தலைவர், முனிசிபாலிட்டி சேர்மன், ஸோ அவங்களுக்குலாம் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் சரிங்களா. ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த MP MLAக்கெல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னா ஓட்டிங் உரிமை கிடையாது. ஸோ அவங்களாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இதுல நிக்க முடியாது சரிங்களா. அந்த கேண்டிடேட்டாக வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஏற்கனவே MP MLAக்கள் இருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா
243 எஸ். ஸோ வந்து அது வார்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்றாங்க, வார்டு கமிட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து முனிசிபாலிட்டிஸ் வித் பாப்புலேஷன் ஆஃப் 3 lakhs. ஸோ 3 லட்சத்துக்கு மேல பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முனிசிபாலிட்டியும் நகர பஞ்சாயத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வார்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிற கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணணும், சரிங்களா. ஸோ இதுலயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 243 டி. ஸோ அங்க 243 டி, சரிங்களா. ஸோ இதை வந்து இதுவுமே வந்து நிறைய கம்பேரிசன் பண்ணுவோம், சரிங்களா. 243 டியும் 243 டியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வேஷனை பத்தி பேசக்கூடியது. ஸோ சேம் லைக் SC STக்கு பாப்புலேஷன் பேஸ் பண்ணி ரிசர்வேஷன். ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா மினிமம் 1/3. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் 50% ஃப்ரம் 2016 இருந்து, சரிங்களா. ஸோ ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கிடையாது. ஸோ அடுத்து வந்து இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டியூரேஷன். ஸோ 243 யூ. ஸோ அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்னு இருக்குன்னு நினைக்கிறேன். 243 எஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டியூரேஷன் பற்றி பேசக்கூடியது. ஸோ 5 year டேர்ம் இருக்கும். 6 months என்ன பண்ணணும் அப்படின்னா எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கணும், சரிங்களா. ஸோ 243 FV டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ மினிமம் இதுலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான மினிமம் ஏஜ் 21, சரிங்களா. 243Y அண்ட் 243I ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி பேசப்படுது. ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் 243I அண்ட் 243Y, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 243K அண்ட் 243ZA ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். 243K அண்ட் 243ZA ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த கிராமப்புற பஞ்சாயத்து அல்லது நகர்ப்புற பஞ்சாயத்துகளுக்கு எலெக்ஷனை வந்து நடத்த போகுது, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானது 243ZD. ஸோ டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி, மாவட்ட திட்டக்குழு. திட்டக்குழு அப்படிங்கிற உருவாக்குற அமைப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 243ZD, ஆர்டிகல் 243Z2 டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 243ZE மெட்ரோபாலிட்டியன் பிளானிங் கமிட்டி. ஸோ பெருநகர திட்டமிடல் குழு. பெருநகர திட்டமிடல் குழு அப்படின்னா இப்போ சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான வளர்ச்சி பெற்ற நகரங்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கான அமைப்பு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பெரும் மெட்ரோபாலிட்டியன் பிளானிங் கமிட்டி அப்படிங்கிறது, சரிங்களா. ஸோ இது வந்து யாருக்கானது அப்படின்னா 10 lakhs மேல பாப்புலேஷன் மக்கள் தொகை, 10 லட்சத்துக்கு மேல இருக்க மக்கள் தொகை இருக்கு மாவட்ட முனிசிபாலிட்டியில, இந்த நகராட்சிகள் நகரங்கள்ல இந்த மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிஷன் வந்து வேலை பார்க்கும், சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இஜெட்ஜி 243 ஸோ பார் டு இன்டர்ஃபரன்ஸ் பை கோர்ட். ஸோ உள்ளாட்சி தேர்தலுடைய எலெக்ஷன்ல வந்து எந்த ஒரு கோர்ட்டும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கேள்வி கேட்க முடியாது. ஆர்டிகல் 243ZG, சரிங்களா. ஸோ ஆர்டிகல் 243ZG வந்து என்ன சொல்லுது அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளுடைய தேர்தல்கள்ல எந்த ஒரு அமைப்பும் எந்த ஒரு நீதிமன்றமும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் 243ZG வந்து சொல்லுது, சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அர்பன் பஞ்சாயத்து பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஆர்டிகல்ஸ், சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டைப் ஆஃப் அர்பன் லோக்கல் பாடிஸ். ஸோ மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 டைப்ஸ் இருக்கு அர்பன் லோக்கல் பாடிஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 8 டைப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா முனிசிபல் கார்பரேஷன்ஸ். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா முனிசிபல் கார்பரேஷன்ஸ்னா நத்திங் பட் மாநகராட்சி, சரிங்களா. முனிசிபாலிட்டி அப்படின்னா நகராட்சி நம்ம சொல்லுவோம். ஸோ நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி. ஸோ நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பகுதியில் வந்து அந்த குறிப்பிட்ட மாநிலம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா முழு ஆதிக்கம் செலுத்தும். குறிப்பிட்ட மாநிலம் வந்து முழு ஆதிக்கம் செலுத்தும், சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டவுன் ஏரியா கமிட்டி. ஸோ டவுன் ஏரியா கமிட்டி அப்படின்னா முழு நகரமாகவும் இருக்காது, முழு கிராமமாகவும் இருக்காது. ஸோ பாதி நகரம் பாதி கிராமம் சேர்ந்த ஏரியா தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டவுன் ஏரியா கமிட்டி. ஸோ இந்த கமிட்டிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா லிமிடெட் ஃபங்க்ஷன் தான் இருக்கும், சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டோன்மெண்ட் போர்டு. ஸோ இது வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னா பாதுகாப்புத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும், அதாவது மத்திய பாதுகாப்புத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும், சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்டோன்மெண்ட் போர்டில் தான் வரும், கண்டோன்மெண்ட்ல தான் வரும், சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டவுன்ஷிப். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். ஸோ PSU வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்காக கொண்டு வரப்படுறது இந்த டவுன்ஷிப் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா போர்ட் ட்ரஸ்ட். ஸோ இது வந்து யாருக்காக அப்படின்னா அந்த மேஜர் போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் கூடிய சென்னை எண்ணூர் போர்ட்டு, அப்புறம் தூத்துக்குடி VOC போர்ட்டு. ஸோ இந்த போர்ட்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மேரிடைம் ஆக்டிவிட்டிஸ்க்காக இது பண்ணியிருந்திருப்பாங்க. அது வந்து போர்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சி. ஸோ இது வந்து யாருக்கானது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்துக்காக மட்டும் செயல்படுத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்டு சீவேஜ் போர்ட். இது வந்து இதனுடைய வேலை வந்து என்ன அப்படின்னா சென்னையில் இருக்கவங்களுக்கு வாட்டர் சப்ளை அண்டு அந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தை வந்து கிளீன் பண்றது. இதுதான் வந்து இதனுடைய ஒரு குறிப்பிட்ட பொறுப்பு, சரிங்களா. ஸோ ஒரு பர்டிகுலர் வேலையை மட்டும் செய்யறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சி. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் இந்த அர்பன்ல வந்து 8 டைப் இருக்கு, சரிங்களா.
இதுல கண்டோன்மெண்ட் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு டைம் குரூப் ஒன்லயே வந்து கேட்டிருக்காங்க. இந்த கண்டோன்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ற அமைப்பு வந்து எது அப்படின்னா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு அர்பன் கவர்னன்ஸ், தமிழ்நாட்டில் அர்பன் கவர்னன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ மெட்ராஸ் முனிசிபல் கார்பரேஷன், ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பெருசு. ஸோ இந்தியாவிலேயே வந்து மிக பழமையான ஒரு மாநகராட்சி, இந்தியாவின் முதல் மாநகராட்சி அல்லது பழமையான மாநகராட்சி வந்து எது அப்படின்னா இந்த மெட்ராஸ் மெட்ராஸ் சென்னை பெருநகர மாநகராட்சி தான். சரிங்களா? ஸோ 1688 வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இந்தியாவினுடைய முதல் நகராட்சி, சாரி, இந்தியாவினுடைய முதல் மாநகராட்சி. இந்தியாவினுடைய முதல் மாநகராட்சி வந்து எது அப்படின்னா இந்த சென்னை தான். எப்போ ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா 1688 வந்து இதை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட், இது தமிழ்நாடு நகர பஞ்சாயத்துகள் சட்டம் 1998 வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2023 வந்து ஒரு சில கரெக்ஷன்ஸ் இதுல வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து உமன் ரிசர்வேஷன் 50% இருக்கு. மேயர் எலெக்ஷன், ஸோ மேயர் எலெக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்லி வந்து டைரக்ட் எலெக்ஷன் மூலமா நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எங்க நடக்கும் அப்படின்னா மாநகராட்சியில மட்டும் நடக்கும். அதாவது முனிசிபாலிட்டியில் மாநகராட்சியில மட்டும் இந்த மேயர் எலெக்ஷன் நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்காது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான இன்னொரு ஹோம்ஒர்க். சரிங்களா? ஸோ அதாவது என்னோட ஹோம்ஒர்க் வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, எத்தனை முனிசிபாலிட்டிஸ் இருக்கு, அதாவது மாநகராட்சி முனிசிபாலிட்டிஸ் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு சொல்லுங்க. சரி, முனிசிபல் கார்பரேஷன்ஸ், ஸோ முனிசிபல் கார்பரேஷன்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ டிஸ்ட்ரிக்ட் எத்தனை இருக்கு, முனிசிபல் கார்பரேஷன்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மறுபடியும் கம்பேரிசன் டேபிள். ஸோ பார்ட் 9 ஏ ஆர்டிகல் 243 டு 243O, அது வந்து 243P2 243Z2. ஸோ இது வந்து கிராம பஞ்சாயத்து வந்து இந்த 11th ஷெடியூல்ல 29 டியூட்டி, நகர பஞ்சாயத்து 12th ஷெடியூல்ல 18 டியூட்டி. சரிங்களா? ஸோ இதே மாதிரி நீங்க வந்து இந்த கம்பேர் பண்ணி படிச்சாலே உங்களுக்கு வந்து ஓரளவு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது பஞ்சாயத்தினுடைய கமிட்டிஸ். ஸோ இந்த பஞ்சாயத்தினுடைய கமிட்டிஸ், ஸோ மேலே சொல்லியிருக்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், அதை மேலே சொன்னது தான் இதில் சொல்லியிருக்கேன். ஆனால் தெளிவாக வந்து இங்கே கீழே சொல்லியிருந்திருக்கேன். சரிங்களா? ஸோ பஞ்சாயத்து கமிட்டிஸ், ஸோ இந்த உள்ளாட்சித்துறை லோக்கல் கவர்னன்ஸ்க்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு இந்திய அரசு வந்து ஒரு 6 கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இந்திய அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 6 கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த உள்ளாட்சி அரசாங்கத்தை வந்து நிறுவனம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 6 பஞ்சாயத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த 6 கமிட்டிஸ் மற்றும் அதனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து என்ன அப்படின்றத பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த லோக்கல் கவர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே வந்து ஓவர் ஆயிரும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கமிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1957. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1957. ஸோ ஃபர்ஸ்ட் கமிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1957. சரிங்களா? இது வந்து எதுக்காக ஃபார்ம் பண்ணப்பட்டது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் சர்வீசஸ், அதாவது சமூக சேவை திட்டம் 1982, தேசிய நீட்டிப்பு சேவைகள் நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ் 1953. ஸோ இந்த ரெண்டு சட்டங்கள், இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சட்டங்கள். சரிங்களா? ஸோ கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், தேசிய சமூக பாதுகாப்பு சமூக மேம்பாட்டு திட்டம், இது வந்து ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கீம்ஸ், சமூக மேம்பாட்டு திட்டம் மற்றும் தேசிய நீட்டிப்பு சேவைகள் அப்படிங்கிற இந்த இரண்டு திட்டங்களை வந்து ஆராயிறதுக்காக கொண்டு வரப்பட்ட கமிட்டி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. ஸோ இதனுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா ஜனநாயக அதிகார பரவலாக்கம், ஸோ டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன். ஸோ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா குறிப்பா வந்து ஒரு டேர்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது, அது வந்து என்ன அப்படின்னா டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன். ஸோ மக்களாட்சியினுடைய அதிகார பரவலாக்கம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து இது வந்து அறிமுகப்படுத்துது. சரிங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ரெக்கமெண்டேஷன் வந்து சொன்னாங்க அப்படின்னா 3 டயர் சிஸ்டத்தை வந்து அறிமுகப்படுத்தாங்க. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் வில்லேஜ் லெவலில் கிராம பஞ்சாயத்து, பஞ்சாயத்து சமிதி, இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மண்டல் பஞ்சாயத்து தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பஞ்சாயத்து சமிதி அப்படின்னு சொல்லுவாங்க. மண்டல் பஞ்சாயத்து தான் வந்து பஞ்சாயத்து சமிதி. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜில்லா பரிஷத், மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத் இருக்கும். சரிங்களா? ஸோ கிராம பஞ்சாயத்து அப்படிங்கிறது வில்லேஜ் லெவல்ல, பஞ்சாயத்து சமிதி இன்டர்மீடியட் லெவல்ல, ஜில்லா பரிஷத் வந்து ஹையரார்கி மாதிரி. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா
சூப்பர்வைசரி மாதிரி சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன்ஸ். ஸோ இந்த கிராம பஞ்சாயத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் நடக்கும். டைரக்ட் எலெக்ஷன் நடக்கும். இந்த பஞ்சாயத்து சமிதிக்கும் ஜில்லா பரிஷத்துக்கும் இன்டைரக்ட் எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்தது ஜில்லா பரிஷத். இந்த மாவட்ட ஊராட்சி ஒன்றியம் இருக்கு இல்லையா, மாவட்ட ஊராட்சி ஒன்றியம் இருக்கு இல்லையா, அதனுடைய தலைவர் வந்து சேர்மன் வந்து யார் அப்படின்னா கலெக்டர் தான் வந்து செயல்படுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கமிட்டியினுடைய அறிக்கையை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய முதல் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவினுடைய தமிழ்நாடு கிடையாது இந்தியாவின். இந்தியாவின் முதல் பஞ்சாயத்து ராஜ் வந்து எங்க நிறுவப்பட்டது அப்படின்னா நாகூர். ஸோ ராஜஸ்தான் மாநிலம் நாகூர் மாவட்டத்தில் அக்டோபர் 2 1959. ஸோ காந்தியடிகளுடைய கனவை நினைவாக்கும் வந்து அவருடைய பர்த்டே அன்னைக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான்ல நாகூர் மாவட்டத்தில் நிறுவப்பட்டது சரிங்களா. செகண்ட் வந்து ஆந்திர பிரதேசம் நவம்பர் 1 1959 சரிங்களா. செகண்ட் நவம்பர் 1 1959 சரிங்களா. செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அசோக் மேத்தா கமிட்டி. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா இப்போ பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியோட ரிப்போர்ட்டை செயல்படுத்தி 20 இயர்ஸ் ஆயிருக்கு. ஸோ மறுபடியும் இப்போ அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அட் த சேம் டைம் பஞ்சாயத்து ராஜினுடைய வளர்ச்சி வந்து எப்படி இருக்கு, லோக்கல் கவர்மெண்டோட வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஆராயறதுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த அசோக் மேத்தா கமிட்டி 1977. ஸோ இந்த கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா 2 டயர் சிஸ்டத்தை வந்து அறிமுகப்படுத்துது. ஸோ ஜில்லா பரிஷத் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஜில்லா பரிஷத், இன்டர்மீடியட் லெவல்ல மண்டல் பஞ்சாயத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த கமிட்டி வந்து சொல்லுது சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமா வரி விதிக்கும் அதிகாரம் வந்து கொடுக்கணும். ஸோ லோக்கல் கவர்மெண்ட்ஸ் லோக்கல் பாடிஸ்க்கு வரி விதிக்கிற அதிகாரத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது அரசியல் கட்சிகளினுடைய பங்கேற்பு இருக்கணும். ஸோ தேசிய அளவில் மாநில அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் இந்த உள்ளாட்சி தேர்தல்களையும் வந்து பங்கேற்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாயத்து ராஜுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு மினிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பஞ்சாயத்து ராஜுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு மினிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னது வந்து யாரு அப்படின்னா இந்த அசோக் மேத்தா கமிட்டி சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிவி.கே. ராவ் கமிட்டி 1985. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ். ஸோ வேரற்ற புட்கள். இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு வார்த்தையை மட்டுமே கொடுத்து இதை சொன்ன கமிட்டி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேரற்ற புட்கள். ஸோ வேரற்ற பொருட்கள் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் சொன்ன கமிட்டி வந்து எது அப்படின்னா இந்த ஜிவி.கே. ராவ் கமிட்டி சரிங்களா. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா இது வந்து ஜிவி.கே. ராவ் கமிட்டியை வந்து அப்பாயின் பண்ணது வந்து பார்த்தோம் அப்படின்னா திட்டக்குழு பிளானிங் கமிஷன் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நித்தி ஆயோக் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ நித்தி ஆயோக்கு முன்னாடி இருந்த ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஜிவி.கே. ராவ் கமிட்டியை வந்து அப்பாயின் பண்ணது பிளானிங் கமிஷன் திட்டக்குழு தான் வந்து இந்த கமிட்டியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுல வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஜில்லா பரிஷத் தான் வந்து மாவட்ட அளவுல ஒரு சூப்பர்வைசிங் பாடியா இருக்கணும். ஸோ பிரின்சிபல் பாடியா வந்து இந்த ஜில்லா பரிஷத் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு புதிய போஸ்ட் ஒன்றை வந்து உருவாக்கணும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர், மாவட்ட வளர்ச்சி ஆணையர் அல்லது மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் அப்படிங்கிற ஒரு பதவி, டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் அப்படிங்கிற ஒரு பதவியை உருவாக்கணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிவி.கே. ராவ் கமிட்டி தான் சொல்லுது. ஸோ அது மட்டும் இல்லாம ரெகுலரா வந்து எலெக்ஷன்ஸ் நடக்கணும். ஸோ ஒன்ஸ் ஒரு 5 இயர்ஸ் முடிஞ்சு அப்படின்னா அந்த டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெகுலரா வந்து எலெக்ஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1985 ஜிவி.கே. ராவ் கமிட்டி வந்து சொல்லுது சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்.எம். சிங்வி கமிட்டி 1986. ஸோ இதை அப்பாயின் பண்ணது வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி. ஸோ சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்.எம். சிங்வி கமிட்டி தான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ எந்த கமிட்டி வந்து பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்துக்கு கான்ஸ்டிடியூஷனல் அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது அப்படின்னா அது வந்து இந்த எல்.எம். சிங்வி கமிட்டி தான் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜுடிஷியல் மெக்கானிசம். ஸோ ஜுடிஷியல் ட்ரிபியூனல்ஸ் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபங்க்ஷனிங்கை கண்காணிக்கிறதுக்காக ஜுடிஷியல் ட்ரிபியூனல்ஸ் ஜுடிஷியல் ட்ரிபியூனல்ஸ் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த். ஸோ நிதி அதிகாரம், ஃபைனான்சியல் ரிசோர்ஸுக்கான அதிகாரம் வந்து இவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ஒரே நாள்ல கொண்டு வரல சரிங்களா. ஸோ நிறைய பில்லா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 64th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1989 கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. அப்போதைய பிரதமர் ராஜீவ் காந்தி. ஸோ ஆனால் இது வந்து ராஜ்யசபாவால் தோற்கடிக்கப்பட்டது சரிங்களா. ராஜ்யசபாவால் 64வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் 1989 முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது. ஆனால் ராஜ்யசபாவால் இது தோற்கடிக்கப்பட்டது 1989 சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ ஆக்சுவலா இது வந்து
யா கரெக்ட் தான். 74th அமெண்ட்மெண்ட் பில்லு சரிங்களா. இது வந்து ஆக்ட், இது வந்து பில்லு சரிங்களா. இது ரெண்டும் தான் இருக்கிற வித்தியாசம் சரிங்களா. ஸோ பில்லு வேற வரும், ஆக்ட் வேற மாதிரி வரும் சரிங்களா. ஸோ 74th அமெண்ட்மெண்ட் பில்லு ஸோ விபி சிங்கனுடைய கவர்மெண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கொண்டு வரப்பட்டது. ஆனா அரசாங்கம் வந்து அதுக்குள்ள வந்து கலைஞ்சிரும். விபி சிங்கினுடைய அரசாங்கம் அதனுடைய அதுக்குள்ள கலைஞ்சிரும். ஸோ அதனால வந்து இது நடைமுறைப்படுத்த முடியாது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 72nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு 72nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லா கொண்டு வரப்பட்டு அது 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டா மாறுது சரிங்களா. அதே மாதிரி 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லா வந்து அது வந்து 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டா வந்து மாறுது சரிங்களா. ஒன்று மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ 72nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராம பஞ்சாயத்து. அப்போதைய பிரதமர் நரசிம்ம ராவ். ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டா மாறுது. ஸோ இது வந்து பில்லு, இது வந்து ஆக்ட் சரிங்களா. அதே மாதிரி 73rd பில்லு வந்து பார்த்தோம் அப்படின்னா 74th ஆக்டா வந்து மாறுது 1992 சரிங்களா. ஆனா எனாக்ட் பண்ணது வந்து பார்த்தோம் அப்படின்னா April 24, 1993 சரிங்களா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இதாக கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கான ஒன்லைனர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தோம் அப்படின்னா பெசா ஆக்ட். ஸோ ப்ராவிஷன்ஸ் ஃபார் த பஞ்சாயத்ஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் டு த ஷெட்யூல்டு ஏரியாஸ். இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெஷா பெசா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ பஞ்சாயத்ஸ் எக்ஸ்டென்ஷன் டு த ஷெட்யூல்டு ஏரியாஸ் 1996 சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து இது எதுக்காக அப்படின்னா நம்ம நார்மலா இருக்கக்கூடிய ஒரு கிராமம் எடுத்துக்கலாம் சரிங்களா. நார்மலா இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தையும் இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பழங்குடியின கிராமம், ஒரு மலையாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியின கிராமத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம ரெண்டு பேருடைய நடைமுறையும் வந்து ஒன்னா இருக்குமான்னு கேட்டா கிடையாது சரிங்களா. சரி வந்து கிராமப்புறங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு நடைமுறைகள்லாம் இருக்கும் சரிங்களா. ஸோ அப்படிப்பட்ட நேரத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கமிட்டி ஒன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. அந்த கமிட்டினுடைய பேர் வந்து என்ன அப்படின்னா திலீப் சிங் பூரியா கமிட்டி. ஸோ திலீப் சிங் பூரியா கமிட்டி. ஸோ இந்த ஆர்டிகிள் இந்த கமிட்டி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம வந்து இந்த நடைமுறைப்படுத்துற இந்த லோக்கல் கவர்மெண்ட் சிஸ்டத்தை பஞ்சாயத்து ராஜ், அதாவது ஷெட்யூல்டு ஏரியாஸ், இந்த பட்டியல் பழங்குடியினர் அப்படின்னா மலைவாழ் மக்கள், இந்த பழங்குடியினர் வசிக்கிற பகுதிக்கு செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த பெசா ஆக்ட், பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் ஷெட்யூல்டு ஏரியா. ஸோ இதனுடைய எதை மீன் பண்ற ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 243M சரிங்களா. எந்த ஆர்டிகல் வந்து இதை பத்தி பேசுது அப்படின்னா ஆர்டிகல் 243M வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை பத்தி பேசுது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 243M ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 9ல 73 கான்ஸ்டியூஷன் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 5th ஷெட்யூல் ஏரியாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பு அட்டவணையில் 5th ஷெட்யூல், அதுல தான் வந்து என்ன இருக்கு அப்படின்னா இந்த நாகாலாந்து, மிசோரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 10 ஸ்டேட் இருக்கு சரிங்களா. 10 ஸ்டேட்ல ஒரு சில குறிப்பிட்ட பகுதியில் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 5th ஷெட்யூல் இருக்கு. ஸோ அந்த பகுதிகளுக்கு எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து செல்லுபடி ஆகாது, அங்க வந்து அப்ளிகபிள் ஆகாது சரிங்களா. அதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய ஒரு இன ஒற்றுமை, அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை வந்து நம்ம செயல்படுத்தலாம் சரிங்களா. ஸோ ஆர்டிகல் 243MB, ஆர்டிகல் 243M4Bங்கிற ஆர்டிகல் தான் என்ன சொல்லுது அப்படின்னா பார்லிமெண்ட் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பார்ட் 9ல இருக்க பவர்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நார்மலா இந்த லோக்கல் கவர்னன்ஸ் வந்து யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு சரிங்களா. அதாவது மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு சரிங்களா. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாநில அரசு தன்னுடைய சொந்த விருப்பத்துக்காக ஒரு குறிப்பிட்ட பகுதியில வந்து பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை வந்து அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்றதுக்காக இந்த ஆர்டிகல் 243M4B அப்படிங்கிற ஒரு புதிய விதியை வந்து சேர்க்கிறாங்க. அது மூலமா இந்த 5th ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய ஏரியாஸ் சரிங்களா. ஸோ இந்த 5th ஷெட்யூல்ல இருக்க ஏரியாஸுக்கு பார்ட் 9ல இருக்கக்கூடிய டியூட்டிஸை சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து யாரால தான் முடியும் அப்படின்னா பார்லிமெண்டால தான் முடியும். ஸோ அதுக்கான கமிட்டி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த திலீப் சிங் சூர்யா கமிட்டி 1994-95ல சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் 1996ல பெசா ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க சரிங்களா. ஸோ இப்போதைக்கு 5th ஷெட்யூல்ல என்னென்ன ஸ்டேட்ல இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 10 ஸ்டேட்ஸ் இருக்கு. ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, சத்தீஸ்கர், குஜராத், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிசா, ராஜஸ்தான் சரிங்களா. ஸோ பெசா ஆக்டோட முக்கிய இது வந்து என்ன அப்படின்னா ஸோ இவங்களுக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னா அந்த எல்லா ஆர்டிகளுடைய விதியுமே வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகபிள் ஆகாது சரிங்களா. ஸோ இவங்களுக்கு சொல்லிட்டு தனியா ஒரு சுய
செல்ஃப் ரோல் ஒன்று இருக்கு. அவங்களுக்கு தனியாக ஒரு ரோல் இருக்கு. இவங்களுடைய ட்ரெடிஷன், கம்யூனிட்டி அசஸ், இவங்களுடைய கலாச்சாரத்தை எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கிறது தான் இதனுடைய முக்கிய நோக்கம். ஸோ ஹையர் டயர் சிஸ்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகார வர்க்கம் கீழ்ப்பட்ட மக்களை தடுக்கக்கூடாது, அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பெசா ஆக்டை வந்து கொண்டு வந்திருக்கும். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா பேராண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்து பார்த்துருப்பீங்க. சரிங்களா? பேராண்மை வந்து மூவி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சீன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரசாங்கம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அரசாங்கம் இல்லை ஒரு போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தர் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமப்புற பஞ்சாயத்துக்கு போயிட்டு ஒரு ஒரு பழங்குடியின வசிக்கிற மக்கள் வசிக்கிற இடத்துக்கு போயிட்டு அவங்களுடைய உடைய அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து கேள்விக்குறியாக்கிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பழங்குடியின பகுதியில வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கனிம வளம் இருக்கு, நிறைய வந்து வளங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆளும் வர்க்கம் அந்த பகுதிக்கு போயிட்டு அந்த மக்களை வந்து துன்புறுத்துறது, ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பெஷா ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதைத்தான் இதுல வந்து சொல்லியிருந்திருக்கேன். ஸோ எவரி கிராம சபா, ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய 5th ஷெட்யூல் இருக்கக்கூடிய கிராம சபாங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகாரம் மிக்கது. ஸோ மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய கிராம சபா கூட்டங்களை விட இது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லானது. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் எக்ஸிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இவங்களால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபாரஸ்ட்ல உருவாகிற பொருட்களை யூஸ் பண்ண முடியும். மற்றவங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான ரிவிஷன்ஸ் தான். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த செல்ஃப் கவர்னன்ஸ், லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ், உள்ளாட்சி அமைப்பினுடைய ஹிஸ்டரி வந்து பார்த்துருக்கோம். சிந்து சமவெளியில இருந்து மெடிவலுக்கு வந்தோம், சிந்து சமவெளியில இருந்து வேதிக் ஏஜுக்கு வந்தோம். வேதிக் ஏஜ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மெடிவல் பீரியடுக்கு வந்தோம். மெடிவல்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் பீரியட், பிரிட்டிஷ்க்கு அப்புறம் வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மற்றும் 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பத்தி பார்த்துருந்தோம். ஸோ 73rd அப்படின்னா பார்ட் 9, ஸோ 74th அப்படின்னா பார்ட் 9A. சரிங்களா? ஸோ 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு அப்படின்னா ஆர்டிகல் 243 இருந்து ஆர்டிகல் 243 வரைக்கும் இருக்கும். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 243 இருந்து ஆர்டிகல் 243 ZG வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 11th ஷெட்யூல். ஸோ 11th ஷெட்யூல் மொத்தம் வந்து 29 டியூட்டிஸ் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 12th ஷெட்யூல் மொத்தம் வந்து 18 டியூட்டிஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல இந்த லோக்கல் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த லிஸ்ட்ல வருது அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்ல வரும். சரிங்களா? லோக்கல் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்ல வரும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இது இல்லாம ஒன்னே ஒன்று மட்டும் இருக்கு. ஸோ நீங்க அதை மட்டும் வேணா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். நம்ம இது ஆல்ரெடி பார்த்தது தான். எங்க பார்த்துருப்போம் அப்படின்னா சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல பார்த்துருப்போம். ஸோ அதுவுமே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் பேசிக்கா இருந்திருக்காது. ஸோ அதை வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல இருந்து இருக்கக்கூடிய மிச்ச ஆர்டிகல், ஸோ இப்போ ZG வரைக்கும் வந்து பார்த்துருக்கோமா, ZH இருந்து ZP வரைக்கும் அந்த ஆர்டிகல்ஸ் வந்து இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ 243 ZH இருந்து ZT வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டிகல்ஸ் வந்து இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து எதுக்காக அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த லோக்கல் கவர்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து முடியுது. சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா எனக்கு தாராளமாக வந்து மெசேஜ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து மீட் பண்ணுவோம்.